ஊடகங்கள் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. ஊடகங்களுக்கு விஜய் சம்பந்தமாக எந்த செய்தி வந்தாலும் அது பரபரப்பு செய்தியாக கொண்டாடுவதற்கு, ஏன்னா ஆன்லைன்லேயே ஏறத்தாழ 90 லட்சம் பேரை உறுப்பினராக சேர்த்துருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை பாஜக மாதிரி ஃபோன் போட்டவனையெல்லாம் கட்சியில் சேர்த்தாங்களான்னு வேற தெரியல. அதனால ஒரு இளைஞர் கூட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாமே நடுத்தர வயது கடந்தவர்களுக்கான கட்சியாக இருக்கு. விஜயோட கட்சி அதிகமான இளைஞர்கள் கட்சியாக இருக்கு. அதனால் இளைஞர்களுக்கு மத்தியில், சோசியல் மீடியாவுக்கு மத்தியில் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறது உண்மை. அதனால எது நடந்தாலும் அது செய்தியாக மாறுதே தவிர இவர் அதுக்கு தகுதியானவரா? இப்போ கேஎம் ஷரீப் புதுக்கோட்டையை சேர்ந்த கேஎம் ஷரீப் சேர்றாரு அப்படின்னா, பழனி பாபாவுடைய ஃபாலோவர்ஸ், தொண்டர்கள் அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். சேர்ந்தாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தொண்டர் படம் இருக்கிறதா ஒத்துக்கலாம். இல்லை நம்ம தமிழ் அன்சாரி மாதிரி யாராவது ஒருத்தர் சேர்றாங்க அப்படின்னா கூட அவருக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்கிறது. அப்படி யாராவது ஒருத்தர் சேர்ந்திருந்தா விஜயுடைய இந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஒரு டம்மி பீஸை கூட்டிகிட்டு சேர்த்துட்டேன் நானும் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மக்களுக்கான முதல் கூட்டணி நடந்து விட்டது என்று தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார்களா, கட்சிக்காரர்களை ஏமாற்றுகிறார்களா? இது இந்த வேடிக்கையை நான் ரசிக்க முடியவில்லை.